Good evening friends, welcome to my channel MRT Academy. This is Ganesh from Tamil Nadu. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட டிப்ளமோ ஐடிஐயோட ஐடிஐ லெவலில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் டிகிரி எலிஜிபிளான எக்ஸாமோட ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட அப்லோட் மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்லோட் பண்ணணும்னா, நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்காண்டி திரும்பி அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஓடிஆர் அக்கௌண்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு 26/4 இன்னிலேருந்து 5/5 வரைக்கும் நமக்கு எலிஜிபிள். ஸோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண பாருங்கள். என்னென்ன எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டெஸ்டர், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 2119 போஸ்ட் கோட், அடுத்து டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக், அடுத்து பாய்லர், எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன், ரெஃப்ரிஜரேஷன், டயர், வெல்டிங், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே. அடுத்து intimation regarding re-uploading of documents of on-screen certification verification will be informed through the commission வெப்சைட்டில் போட்டாச்சு, எஸ்எம்எஸ் அனுப்பிட்டாங்க, இமெயிலும் வந்துருச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த இமெயில் ஐடி வந்திருக்கும். இந்த மொபைல் நம்பர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் ஐடியில் நீங்கள் ரிசீவ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை ஃபைனல் சான்ஸ்னு சொல்லிட்டாங்க. இந்த நம்பரெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டி வரும். ஸோ அப்படி நீங்கள் இல்லாமல் அப்லோட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ரிஜெக்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்ஏயில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் சைட் மட்டும் தான் லைசன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி வாங்க அப்லோட் பண்ணல, என்ஓசி சரியா, ஸோ அதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் வேரியஸ் ரீசன்ஸ்னால நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. டோட்டல் 38 மெயில் வந்திருக்கு எம்ஏயில். ஸோ மற்ற இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இதை சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு கீழே 91 + 3 5 5 10 15 20 25 + 25 நம்பர்ஸ் வந்திருக்கு. 91 + 25 டோட்டல் நம்பர்ஸ் இதில் இருக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ஆஃப் த எபோவ் கேண்டிடேட் ஆன் ஆன்-ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் டு த decision of commission and subject to final orders passed by the Honorable High Court of Madras in WP writ petitions and other cases pending in the files of Honorable High Court, Madras Bench, etc. ஸோ இந்த டிசிஷன் அந்த கோர்ட் டிசிஷன் வச்சு எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டர் நம்பரில் இருக்கவங்க எல்லா நம்பரும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பிசிவி எவ்வளோ கூப்பிடுவாங்கன்னா, ஜெனரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:3லேயும், ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 1:1.5லேயும் வரும். எம்வேக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 125 நம்பர்ஸ் கூப்பிட்ருந்தாங்க. அடுத்து பிசிவிக்கு நமக்கு எவ்வளோ நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 103 இல்லைன்னா 101 இல்லைன்னா 102 இவ்வளோ நம்பர்ஸ் தான் வரும். மற்ற நம்பர்ஸ் வந்து இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கேண்டிடேட்ஸ் who have been admitted on on-screen certification verification are not issued to the admitted next stage. அதுதான் இப்போ இங்கே இருக்க நம்பர் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கேண்டிடேட்ஸ் who have been admitted on OCV are hereby instructed to watch கமிஷன் வெப்சைட். எல்லாமே கரெக்டாக கமிஷன் வெப்சைட்டை பாருங்கன்னு சொல்கிறாங்க. டேட், டைமு, பிசிவிக்கு அதெல்லாம் இதை மட்டும் பாருங்கள், வேறு எங்கேயும் நம்ப வேணாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மெயில் உங்களுக்கு மெயில் இதுதான் வந்திருக்கு எல்லாத்துக்கும். யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு ரீஅப்லோட் டாக்குமெண்ட்ஸ் மெமோ பிஃபோர் 5:5க்குள்ளே அப்லோட் பண்ணணும். என்ன பிரச்சனை இருக்கோ அதை சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இதை கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கும், அந்த அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அதையும் அப்லோட் பண்ணுங்கள். 2 சைடு அப்லோட் பண்ண வேண்டி வரும், எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும். ஸோ கரெக்டாக அதை அப்லோட் பண்ணிடுங்க, இல்லைனா திருப்பி ரிஜெக்ட் ஆகிடும். தேங்க்யூ.